புதிதாக முளைத்திருக்கின்ற விஜய் கட்சி தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கச்சதீவை மீட்போம் என்கிறார்கள். மீனவர்கள் என்று கூறுவதை விட மீனவர்கள் போர்வையிலே கடத்தல்காரர்கள் மீனவர்களை வைத்து பல கஞ்சாக்களையோ போதை வஸ்துக்கள், இங்கே இருந்து தங்கத்தை இந்தியாவுக்கு கொண்டு போவது, அங்கே இருந்து சில மஞ்சள் போன்ற தேவையான பொருட்களை கொண்டு வர அதிகமாக மீன்கள் பிடிபடுவதாலும் அதனை மொத்தமாக அள்ளி கொண்டு போவதற்கு பெரிய பெரிய ட்ரோலர்களையும் பெரிய பெரிய வலைகளையும் உபயோகித்து இலங்கை மீனவர்களுடைய வயிற்றில் அடித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை பல வருடங்களாக இழுத்தடிப்பில் இருக்கிறது. எத்தனையோ பேரை கைது செய்தாலும், எத்தனை படகுகளை எரித்தாலும், உடைத்தாலும், அதனை கைவசப்படுத்தினாலும் அந்த இந்திய மீனவர்கள் இலங்கைக்குள்ளே வந்து மீன் பிடிக்கின்ற அளவு அதிகரித்திருக்கிறது. அதே வேளையில் இலங்கை மீனவர்களுக்கு இந்திய எல்லைக்குள் சென்று மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் அதை சாட்டாக வைத்து இலங்கை மற்றும் இந்திய அரசியல்வாதிகள் கச்சதீவை நாங்கள் மீட்டெடுத்தோமாக இருந்தால், தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு உரிமையாக ஆக்கினோமாக இருந்தால், இந்தியாவிற்கு சொந்தமாக்கினால் இந்த மீனவர் பிரச்சனை தீரும் என்று ஒரு அரசியல் வியூகத்திலே பொய் கூறிக்கொண்டு வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற டிஎம்கே கட்சி அதற்கு எந்தவித பதிலும் இல்லாமல் அவர்கள்தான் அந்த கருணாநிதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கச்சதீவு இலங்கைக்கு ஒப்பந்த ரீதியாக கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அதனை மீண்டும் எடுப்பதாக இருந்தால் அது முடியாத காரியம். காரணம், அதனூடாக நிச்சயமாக இலங்கை மீனவர்கள் மேலும் பாதிக்கப்படுகின்ற அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த வகையிலேயும் அதே வேளையிலே மேலும் பல பிரச்சனைகள் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்படும் என்பதற்காகவும், மீனவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கச்சதீவை நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, கொடுக்கவும் மாட்டோம் என்று அனுரா கூட அங்கே சென்று வந்து கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட இருந்து அவர்கள் பார்வையிட்டு வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே புதிதாக முளைத்திருக்கின்ற விஜய் கட்சி தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கச்சதீவை மீட்போம் என்கிறார்கள். ஒரு பக்கத்திலே சீமான் ஒரு பக்கத்தில் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அடுத்த முகத்தை காட்டி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கூற்றுக்களை நம்ப முடியாத காரணம், ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களாக இருந்தால் கச்சதீவு ஈழத்தமிழர்களே, அதாவது யாழ்ப்பாணத்துக்கு அருகில் இருப்பதால் ஈழத்தமிழர்களுக்கே சொந்தமானது, அப்படியே இருக்கட்டும், அதனால் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்திய மீனவர்கள் அந்த இலங்கை எல்லைக்குள் சென்று மீன்களை பிடிக்க தடை செய்ய வேண்டும் அல்லது ஆவண செய்ய வேண்டும். அதற்கு அந்த மத்திய அரசோ அல்லது கடற்படையினரோ அதற்கு தடை போடுவதாக தெரியவில்லை. அதே வேளையிலே அங்கே அந்த எல்லையிலே பிடிபடுகின்ற எல்லைக்குள்ளே, இலங்கை எல்லைக்குள்ளே மீன்பிடிப்பதற்காக மீனவர்கள் வந்து பிடிக்கப்படுகின்ற மீனவர்களை நாங்கள் சரியாக பார்த்தால் அவர்கள் மீனவர்கள் என்று கூறுவதை விட மீனவர்கள் போர்வையிலே கடத்தல்காரர்கள் மீனவர்களை வைத்து பல கஞ்சாக்களையோ போதை வஸ்துக்கள், இங்கே இருந்து தங்கத்தை இந்தியாவுக்கு கொண்டு போவது, அங்கே இருந்து சில மஞ்சள் போன்ற தேவையான பொருட்களை கொண்டு வருவது, இப்படி கடத்தல்காரர்கள் அங்கே இடையிலே பரிமாறிக்கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் வருகிறது மீனவர்கள் போர்வையிலே வந்து செல்கிறார்கள் என்பது பல தடவைகள் இலங்கை இந்திய கடற்படை கூட கைது செய்து, ஆனால் அவர்களிடத்திலே அந்த பொருட்கள் இருப்பதாக ஆதாரம் இல்லாமல் அவர்களை ஒரு சில வாரங்கள் அத்துமீறி எல்லைக்குள் வந்து மீன்பிடித்தார்கள் என்ற ரீதியிலே படகுகளை பறித்துவிட்டும் சிறை வாசம் அனுபவித்துவிட்டும் அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் அங்கே செல்லும் வரைக்கும் அந்த தாதாக்கள் அவர்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து தங்களுடைய கைவரிசையை காட்டத்தான் செய்வார்கள். அதே வேளையிலே மீன்பிடிக்கின்ற பெரும் சம்மாட்டிகளும் இலங்கை எல்லைக்குள் அதிகமாக மீன் உற்பத்தி இருப்பதாலும் அதிகமாக மீன்கள் பிடிபடுவதாலும் அதனை மொத்தமாக அள்ளி கொண்டு போவதற்கு பெரிய பெரிய ட்ரோலர்களையும் பெரிய பெரிய வலைகளையும் உபயோகித்து இலங்கை மீனவர்களுடைய வயிற்றில் அடித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதை தடுப்பதற்கு ஒரே ஒரு வழி, எந்த அரசாங்கம் என்ன, எந்த அரசாங்கம் வந்தாலும் நிச்சயமாக தடுப்பது இலகுவான காரியம் அல்ல. இருந்தாலும் அனுரா அரசும் இந்தியாவோடு ஒப்பந்தத்தோடு போதை வஸ்து கடத்தலை தடை செய்தால்
இல்லாமல் செய்தால், அதை அழித்தால், அந்த போதை வஸ்து கடத்தும் தாதாக்களை அழித்தால் நிச்சயமாக இந்த எல்லை தாண்டி வந்து மீன்பிடிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறையுமே தவிர, கட்டாயம் வருவார்கள், போவார்கள், பிடிபடுவார்கள், எண்ணிக்கை குறையுமே தவிர முற்றுமுழுதாக எந்த அரசு இந்தியாவில் வந்தாலும் இலங்கையிலே வந்தாலும் நிச்சயமாக இதை முழுமையாக தடை செய்ய இயலாது என்பதை இவ்வளவு காலமும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த காலத்திலிருந்து நாங்கள் அறிந்து குட்டிமணி காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் கள்ளக்கடத்தல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே குட்டிமணி அவர்கள் கள்ளக்கடத்தல் செய்துதான் அகப்பட்டு தேடப்பட்டு அதன் பிற்பாடு டெலோ என்ற இயக்கத்தை அது ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இவர்கள் கரையோரத்தில் இருக்கின்றவர்கள் கள்ளக்கடத்தல் செய்யத்தான் பார்ப்பார்கள். இந்திய கரையோரத்தில் இருக்கின்ற ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் இருப்பவர்களும் தொடர்பை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்யத்தான் செய்வார்கள். இது ஒரு கொலை குற்றம் அல்ல என்பதால் அவர்கள் அந்த சரியான அந்த தண்டனை கிடைக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் என்றால் அவர்கள் கடலுக்கே தூக்கி போட்டு விடுவார்கள். அது யாரும் பார்க்க போவதில்லை, பிடிபடவும் முடியாது, அவர்களால் தேடி கண்டுபிடித்து எடுக்கவும் முடியாது, அதற்கு அவர்கள் முயற்சி செய்யவும் மாட்டார்கள். காரணம் அழிந்தது அழிந்து விட்டது, அது அரசாங்கத்திற்கு எந்த நட்டமும் இல்லை என்று பார்த்து அவர்களை மீனவர்கள் போர்வையிலே வலைகள் இருப்பதால் மீனவர்கள் நாட்டை தாண்டி வந்து மீன்பிடித்தார்கள் என்றுதான் கைது செய்யப்படுகிறார்கள். இதுவரை காலமும் கைது செய்யப்பட்டவர்களை போதை வஸ்து கடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டு 100% கூட இல்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நடந்து வந்த பாதையை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்ற விடயம் உலக பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த எல்லை தாண்டி மீன்பிடிப்பவர்களை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் அடல் வாழ்க்கமாக போதை வஸ்து கடத்துபவர்களை கட்டுப்படுத்தினால் மட்டுமே முடியும் என்பது லங்காபோர் ஊடகத்தினுடைய சிறப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காபோர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், எமது முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள். langafor.com langafor. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.